அடுத்தடுத்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குருஜி வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க இங்க அவினாசியில இருந்துங்க. சரி, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்றீங்களா? ரிஷபராசி ரோகன் நட்சத்திரங்க. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ஆமாங்க. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேள்வி? கடன் ஒரே கஷ்டம். மளிகை கடை வச்சிருக்கிறேங்க. ஓகே. நல்ல கடன்லயே போயிட்டு இருக்குதுங்க, ஒரே கஷ்டமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கடன் பிரச்சனை தீர என்ன வழி அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? ஆமாங்க. குருஜி கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன எந்த எந்த ஊர்லேருந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அவினாஷி, இங்க கோயம்புத்தூர். அவினாசியில். ஆமாம், நான் எப்போதும் சொல்கிறேன், இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த பெண்ணுங்களும் மட்டும் பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தான். 27 நட்சத்திரத்திலே ரோஹிணி நட்சத்திரம் தான் ரொம்ப டேஞ்சர் நட்சத்திரம். சரிங்க. இல்லாத ஐடியா நீங்கள் தான் கொடுக்குறீங்களா? உங்கள் புருஷனுக்கு கொடுத்துக்கிறீங்களா இது வரைக்குமே இல்லையா? ஆமாங்க, நான் தான் கொடுக்குறேங்க. ஆமாம், இது கொடுத்தது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சரிங்க. என்ன சொல்லுங்கள்? ஆமா ஆமாங்க. நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் ஆகாது. ஆமாங்க, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆமாம், ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தாலும் எப்படி தான். இப்போ சந்திரன் இருக்கு பாருங்க. சரிங்க. 15 நாள் பௌர்ணமி, 15 நாள் அமாவாசை. சரிங்க. அதே மாதிரி வட்டிக்கு எங்காவது பணம் கட்டுறீங்களா? காதை வாங்கிட்டு? ஆமாங்க, கட்டிட்டு தான் இருக்கிறேங்க. ஆமாம், அது கட்டி ஆகணும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ. அதே மாதிரி ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாமாச்சு. நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறீங்க உலக? நான் இல்லைங்க, மாடெல்லாம் வச்சு திறந்துட்டு இருந்தேங்க. ஒன்றாயிடுச்சு. அப்புறமேல அப்புறம் அது சரி கொஞ்சம் எல்லாம் சரியில்லைன்ட்டு அப்புறம் இப்போ மளிகை ஸ்டோர் வச்சிருக்கிறேன், கடை வச்சிருக்கிறேங்க. ரெண்டு தான் பண்ணீங்களா? இன்னும் எதுவும் பண்ணலையா? வேற எதுவும் இல்லைங்க. ஓகே, இது ஏதாவது ஐடியா இருக்குது? இது விட்டு எதாவது பண்ணலான்னா? வேற இனி என்னோட வயசுக்கெல்லாம் இனி எதுவும் பண்ண முடியாதுங்களே, 60 ஆயிடுச்சுங்களே. ஓகே, எவ்வளோ இருக்குது கடை? கடை இருக்குங்க, எனக்கு ஒரு 6-7 லட்சம் இருக்குங்க. ஓகே ஓகே. ஆனா கேட்ட பணம் கிடைக்குங்க. ஆ, கேட்ட பக்கமெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நானும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி எல்லாம் கொடுத்துருவேங்க. கரெக்டாக கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருவேன், வாங்குவேன். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு பணம் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் தானே? ஆமாங்க. ஆமாம், உங்களுக்கு நல்லா பணம் வர்றதுக்காக எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போயிருந்தாலும் எனக்கு தேவையில்லை. நான் உண்மையை சொல்கிறேன், 2 கல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வையுங்க. இந்த இங்கே ஸ்வாஸ்திக் ஜெம்மில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க. குபேரனோட கல் 1.5 கிலோ கொடுங்கன்னு கேளுங்க. என்ன சொல்லுங்க? குபேர கல்லு 1.5 கிலோ. குபேரக்கல் எழுதி வச்சு 1.5 கிலோ கொடுங்கன்னு கேளுங்க. சரிங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணம் வர்றதுக்கு ஒரே ஒரு டைமண்ட் பேஸ்லைட்னு கேட்டு வைங்க. என்ன சொல்லுங்க? டைமண்ட் பேஸ்லைட். அதை அந்த கல் தான் அது பண்ணுறாரு, டைமண்ட் கல். அது பரமேஸ்வர் கொஞ்சம் அப்புறம் வாங்கிது, ஒரு அர்ஜென்ட் போன் இது கட்டாச்சுன்னா. ஆமாம், அது நீங்கள் பேசுங்க, நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கலாம். இதுனா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எழுது ஒன்றும் தேவையில்லை. அம்மா சொல்லுங்க, என் கூட பேசுங்க யூடியூப்பில். அப்புறமேல ஒரு 1/2 மணி நேரம் இது புதிய ஒரு கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு மகாலட்சுமி ஒரு பேஸ்லெட்டு, அதே மாதிரி டைமண்ட் பேஸ்லெட், இந்த 2 எடுத்துகிட்டு நீங்கள் போடுங்க. குபேரனோட கல் உங்கள் பண பிரச்சனைலாம் தீர்ந்துடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அதிகமாக திஷ்டி, உங்கள் வீட்டில் பாத்ரூமில் எவ்வளோ பாத்ரூம் இருக்குது உங்கள் வீட்டில்? 1-2? ஒரு பாத்ரூம் தான் இருக்குங்க. அந்த ஒரு பாத்ரூமுக்கு ஒரு கல் கொடுக்குறாரு. அந்த கல் நீங்கள் பாத்ரூமில் வைங்க, நெகட்டிவ்லாம் போயிடும். அதுக்காக ஒரு கல், அந்த கல் கரைஞ்சிடும். அந்த மாதிரி கல் நீங்கள் பாத்ரூமில் இந்த வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு திருஷ்டி போகும். நீங்கள் அடுத்த சனிக்கிழமை நீங்கள் இந்த சனிக்கிழமை வாங்கி வச்சு பாருங்கள். அடுத்த சனிக்கிழமை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் கிடைச்சா சொல்கிறீங்க, ஐயா இது வச்சுக்கப்புறமேல எனக்கு பணம் எல்லாம் நல்லா இருக்குது, வந்துட்டு இருக்குது, மனசெல்லாம் பொறுமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த கல் நீங்கள் வாங்கி வைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்வாஸ்திக் ஜெம்மில் டி நகரில் நம்மளோட நமக்கு இந்த டி நகரில், சென்னை டி நகரில் லொக்கேட் ஆயிருக்குமா. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்வஸ்திக் ஜெம் கடையினுடைய தொடர்பு எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பேசி என்னென்னு வாங்கிக்கலாம். ஓகேம்மா, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள், ராசி கருக்கள்னால ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிறைய நன்மைகளை மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. நீங்க பார்த்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இது ஸ்வஸ்திக் ஜெம் வழங்கும் ராசிக்கல் பரிகாரங்கள்.